வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு யாரு? இல்லையா? பர்கூர் திமுக எம்எல்ஏ எங்க வச்சாங்க? சட்டமன்ற ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை வருது சொல்லுங்க. என்ன அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோமா சார்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம். அதை தவிர கட்டாயப்படுத்தல, அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம். தேர்தல் பணியை தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. எடுக்கிறதுக்கு அரசு முன் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? யாரு? பர்கூர் திமுக எம்எல்ஏ எங்க வச்சாங்க? சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. முழு பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. 200 தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்வோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரிப்பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு முன் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? யாரு? பர்கூர் திமுக எம்எல்ஏ எங்க வச்சாங்க? சட்டமன்ற ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை வருது சொல்லுங்க. என்ன அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோமா சார்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம். அதை தவிர கட்டாயப்படுத்தல, அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம். தேர்தல் பணியை தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களிடத்தில் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். 200 தொகுதிகளுக்கு மேல் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.